ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். டுடே நம்ம பார்க்க இருக்கிறது பாத்தீங்கன்னா 1000 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட எப்படி சர்வீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா 1000 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட். இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ரொம்ப கம்மியா வந்தது. அதாவது பாத்தீங்கன்னா மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிளாக்கேஜ் ஆயிடுச்சு ஃபில்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்ம எஃப்ஆர்பி வெசல் இந்த சிலிண்டர் இருக்கு பாத்தீங்களா, 2 சிலிண்டர். இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கல்லு மண் எல்லாமே பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. இந்த பைப்ல எல்லாமே ஜாம் ஆயிடுச்சு ஃபுல்லா பாத்தீங்கன்னா. இப்போ பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டர் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டு எப்படி ரீஃபில்லிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராசஸ் பார்க்க போறோம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பாத்தீங்கன்னா மல்டிபோர்ட் வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எவ்வளவு பொறுமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு பொறுமையா சொல்றேன். இது பாத்தீங்கன்னா மல்டிபோர்ட் வால்வு. நீங்க பாத்தீங்கன்னா 500 லிட்டர், 1000 லிட்டர், 250 லிட்டர் இது போல ஆர்ஓ பிளான்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இது போல வால்வு இருக்கும். மல்டிபோர்ட் வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது உள்ளதான் பாத்தீங்கன்னா சாண்டு, கார்பன் எல்லாமே இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த பைப்பினுடைய கண்டிஷன் எவ்வளவு மண்ணு பிளாக்கேஜ் ஆயிருக்கு. ஃபுல்லா பாத்தீங்கன்னா சாக்கடை தண்ணி ஆட்டம் இருக்கு பாருங்க ஃபுல்லா. இது பாத்தீங்கன்னா நம்ம நல்லா கிளீன் பண்ணிட்டு ஃபுல்லா ரீஃபில்லிங் பண்ண போறோம். அப்படி நம்மளுடைய காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை நம்ம மாத்திரத்து இருந்தாலும் மாத்திக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உள்ள இருக்கிற மெட்டீரியல் நம்ம சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா நம்ம கிளீன் பண்ணி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை. இது பாத்தீங்கன்னா நம்ம 1000 லிட்டர் 500 லிட்டர் எந்த பிளான்டா இருந்தாலும் சரி, சேம் பிரின்சிபல், ஒர்க்கிங் பிரின்சிபல் சேம் தான். பாத்தீங்கன்னா இது கிளீன் பண்றது பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா மல்டிபோர்ட் வால்வு, எஃப்ஆர்பி வெசல், மல்டிபோர்ட் வால்வு பாத்தீங்கன்னா எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இந்த மல்டிபோர்ட் வால்வுல பாத்தீங்கன்னா இதுல ஃபில்டர், ரின்ஸ் ப்ராசஸ், பேக் வாஷ் ப்ராசஸ், இதுல பாத்தீங்கன்னா 4-5 ப்ராசஸ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே பிளாக்கேஜ் ஆகி இருக்கும் ஃபுல்லா. பாத்தீங்கன்னா அதை தான் பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். 2 மல்டிபோர்ட் வால்வு இருக்கும் நம்ம கையில பாத்தீங்கன்னா. அந்த 2 மல்டிபோர்ட் வால்வுல இப்போ ஃபர்ஸ்ட் தான் பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் எஃப்ஆர்பி வெசல் உள்ள இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ற பாருங்க. நீங்க ஓனா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2 பேர் வச்சு நீங்க ஓனாவே உங்களுடைய ஆர்ஓ பிளான்ட் இருந்தா நீங்க கிளீன் பண்ணலாம், ஃபுல் சர்வீஸ் பண்ணலாம். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பண்ற கமெண்ட் பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ள ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா 500 லிட்டர், 1000 லிட்டர் எந்த பிளான்டா இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் பிரின்சிபல் சேம் தான் பாத்தீங்கன்னா. இப்போ எஃப்ஆர்பி வெசல், இது பாத்தீங்கன்னா சாண்ட் மீடியா, சாண்ட் தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா. செகண்ட் கார்பன், இது சாண்ட் மீடியா. இதுல ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கும் பாருங்க. நடுவில் வைக்கிற பைப் எடுத்தாச்சுங்களா, அந்த பால் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இதனுடைய கண்டிஷன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பேட் கண்டிஷன்ல தான் இருக்கு ஃபுல்லா. பாத்தீங்கன்னா சாக்கடை தண்ணி ஆட்டம் இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா. இதை எடுத்துட்டு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 10-20 முறை பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா நல்ல மெட்டீரியலா நம்ம ஃபில் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா தண்ணியில பாத்தீங்கன்னா அந்த பேட் ஸ்மெல் எல்லாம் வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளீன் ஆயிடும். எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாம வரும். ஃபில்டர் பண்ணி வந்தாலும் நார்மலா ஓரளவுக்கு எதனா ஒரு ஸ்மெல் வந்ததுன்னா அதுவும் வராம போயிடும். எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆயிடும். ட்ரிங்கிங் வாட்டர்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. அதுக்கு தான் பாத்தீங்கன்னா கார்பன் சாண்ட் மீடியா நல்லா வருஷத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 6 மாசத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய வாட்டரை பொறுத்து. ரொம்ப மண்ணா வந்ததுன்னா 6 மாசத்துக்கு ஒரு முறை கூட நீங்க கிளீன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா இந்த வெசல் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே காலி பண்ணியாச்சு. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 2-3 பேர் இருந்தாலும் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே காலி பண்ணிடலாம். இப்போ டெக்னிக்கலா மூலி யூஸ் பண்ணி தான் இது பண்ணணும். இது டைரக்டாவும் தூக்கவும் முடியாது. இது பாத்தீங்கன்னா வெயிட்டா இருக்கும். இது உள்ள பார்த்தா எந்த கலர்ல இருக்கு பாத்தீங்களா ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு தெளிவா சொல்ல முடியுமோ அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். வீடியோல எந்த குறையா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாண்ட் மீடியா எவ்வளவு கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 10 முறைக்கு மேல இது கிளீன் பண்ணிருப்போம். ஏன்னா பாத்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்டா வச்சதால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல. அப்பவும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 டைம் இதை கிளீன் பண்ணணும். நல்லா பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த கலர் எல்லாம் போயிட்டு நல்லா கிளீனா தண்ணி தெரியுதோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிளீன் பண்ணா நல்லது. ஃபுல்லா அந்த சாக்கடை தண்ணி மாரி இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளீன் பண்ணிடணும். உங்களுக்கே தெரியும் பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மேன் பவரை வச்சு நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா எந்த அளவுக்கு கிளீன் பண்ணி நம்ம ரீஃபில்லிங் பண்ணா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இதுபோல பாத்தீங்கன்னா தண்ணி பாத்தீங்கன்னா இதுக்கு அதிகமா தேவை நல்லா கிளீன் பண்றதுக்கு. ஏன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்றதுக்கு நம்மளுடைய மைண்ட் செட் செட் ஆகும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா கம்மியான தண்ணி வந்துடும், ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல செட் ஆயிடும். இதுபோல தண்ணி அதிகமா வந்துச்சுன்னா நல்லா கிளீன் பண்றதுக்கு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும்.
பாருங்க எவ்வளவு கலர் வந்துச்சு பாத்தீங்களா நீங்களே. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, ரொம்ப கருப்பா இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ண ரொம்ப கிளீன் ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 முறை 10 முறைக்கு மேல கிளீன் பண்ணணும். நம்ம வாட்டர்னுடைய கண்டிஷனை பொறுத்து தான் அது வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்றது. ஃபர்ஸ்ட்டை விட இப்போ ஓரளவு பரவாயில்ல. தெரியுது பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியில. இது போல வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா 2, 3 டைப்ல கிளீன் பண்ணலாம். இது போல கையால கிளீன் பண்ணலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இது போல 2, 3 இது பாத்திரத்தை எடுத்து அதுல இருந்து நம்ம வந்து மாத்தி இது பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஜல்லிக்கிறோம் பாத்தீங்களா, ஜல்லாட டைப்ல இருக்கு பாத்தீங்களா, அதுல போட்டு அதையும் கிளீன் பண்ணலாம். இல்ல ஒரு சாக்கை பிடிச்சி இந்த வெங்காய சாக்குலாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல போட்டு ஒரு மக் அள்ளி போட்டு அதுல நம்ம சேக் பண்ணி அதுலயும் கிளீன் பண்ணலாம். 2, 3 இது மாடல் வந்து டைப்ல வந்து பாத்தீங்கன்னா இது கிளீன் பண்ணலாம். இப்ப பாருங்க எவ்வளவு கிளீன் ஆயிடுச்சு பாருங்க. அந்த இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சாண்டு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கார்பன் சாண்ட் மீடியா மிக்ஸ் ஆயிருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சாண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்தாலே தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பெருசாவும் இருக்கும், சின்னதாவும் இருக்கும், ஒரு சைஸ் இதுவா இருக்கும். எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணி போடலாம். நம்ம கொஞ்சம் பெருசா வந்து கீழே போட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா அடைப்புலாம் ஏற்படாது, ஜாம் ஆகாது, எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கார்பன் பாருங்க, இதான் கார்பன். கார்பன் சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா காலி பண்ணியாச்சு. அது வந்து உங்களுக்கு வந்து பேக்ல காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த கார்பன் சாண்ட் மீடியா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா காலி பண்ணிட்டு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரீஃபில்லிங் ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா காலி பண்றதுக்கு போயிட்டு இருக்கு. ஃபுல்லா காலி பண்ணி நல்லாவே கிளீன் பண்ணியாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து எந்த அளவுக்கு கிளீன் பண்றோம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2, 3 மேன் பவர் வச்சுதான் எப்படி இருந்தாலும் கிளீன் பண்ணோம், ஒர்க் பண்ணோம். வேலையை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு சுத்தமா வேலையை நம்ம வந்து கிளீன் பண்ணுவோம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர்னுடைய டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா கார்பன். இதுல வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்குங்களா, கார்பன் சாண்ட் மீடியா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கார்பன் மட்டும் ஏன் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார்பன் ரேட்டும் அதிகம். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தக்கையா இருக்கும். தக்கையா இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா அரிச்சு தண்ணியிலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பேக் வாஷ் பண்ற பிள்ளை கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதால வந்து பாத்தீங்கன்னா இதுல கார்பன் சாண்ட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் போடுவாங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா. ஃபில் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன் போடுங்க, அதுக்கப்புறம் சாண்ட் போடுங்க, அதுக்கப்புறம் கார்பன் போடுங்க, அதுக்கப்புறம் சாண்ட் போடுங்க. இது போல போட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா லைஃப் வரும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் மீடியா வந்து பாத்தீங்கன்னா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சாண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா. ஒரு சைடு சாண்டு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கார்பன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கிளீன் பண்ணியாச்சு, நல்லாவே கிளீன் பண்ணியாச்சு. உங்க எதிரே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெசலை எப்படி ஓபன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு இருக்கேன். ஃபுல்லா இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஆரோடைய ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் செட்டிங் வரைக்கும் சொல்ல போறேன் அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா. பார்த்துட்டே இருங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும். வீடியோல எந்த குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது போல தான் ஃபில் பண்ணலாம். இது ஃபில் பண்றதுக்கு 2, 3 டைப் இருக்கு. இல்லைன்னா தயிர் டப்பா இருக்கும் பாத்தீங்களா, அது போல இது பண்ணலாம். ஒரு பெரிய டப்பா எடுத்து அது போல இது அதுல சென்டர்ல வச்சு அதுக்கப்புறமேட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு பைப் வைக்கணும். பைப் வச்சு தான் இது வந்து ஃபில் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட்ல வந்து காட்டுறேன். பார்த்துட்டே இருங்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா. கார்பன் ஃபில் பண்ணும் பாத்தீங்களா, அப்ப காட்டுற பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல சென்டர்ல ஒரு பைப் வச்சு அந்த பைப் வந்து ஒரு டேப் அடிச்சு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் மூடி எதனா ஒண்ணு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மல்டி போர்ட் வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நடுவுல அந்த பைப்புக்கு சென்ட்ரல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிறது வச்சிருப்பாங்க. அதில் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணணுமே. மல்டி போர்ட் வால்வு நம்ம கருப்பா ஒன்று கட்டணும் பாத்தீங்களா ஸ்டார்டிங்ல, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பைப் சென்ட்ரல் தான் வைப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் மீடியா ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. சாண்ட் மீடியா வெசல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாவே ஃபில் பண்ணியாச்சு. இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபில் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்டையை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு அட்டை டைப்ல பண்ணலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயிர் டப்பா 5 லிட்டர் 10 லிட்டர் தயிர் டப்பா இருக்கும். அதுல கூட நம்ம வந்து கட் பண்ணி நடுவுல வச்சு அந்த மூடியில இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிட்டு இது பண்ண. பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்கு பாத்தீங்களா. இதுல வந்து கார்பன் சாண்ட் மீடியா எவ்வளவு கிளீனா ஃபுல்லாவே இது ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1000 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட் 1000 லிட்டரா இருந்தாலும் சரி, 500 லிட்டரா இருந்தாலும் சரி, வெசலுடைய ப்ராசஸ் இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் பிரின்சிபல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் சாண்ட் மீடியா ஃபில் பண்ண போறோம். இப்ப பாருங்க தெளிவா காட்ட பாருங்க. வெசல் காலியா இருக்குங்களா உள்ள. இதுவரை ஃபுல்லா கிளீனா இருக்கணும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா. ஒரு கல்லு கூட இல்லாம நல்லா கிளீனா இருந்தா இதுக்கு பைப் தான் வந்து சென்டர்ல தான் வந்து வைப்பாங்க. அந்த பைப்பு கீழே வந்து பாத்தீங்கன்னா பால் டைப்ல இருக்கும், ஃபுட்பால் டைப்ல இருக்கும். அதுதான் தண்ணி உறிஞ்சி மேல எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அது வந்து பாத்தீங்கன்னா
இப்போ பாருங்க இதுக்கு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைப் வைக்க போறோம். இதை கார்பன் சாண்ட் மீடியா நல்லாவே கிளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் மீடியா இது வந்து ஃபில்லிங் பண்ணியாச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இதை ஃபிட் பண்ற பாருங்க எப்படி மல்டிபர்ட் வால் சென்டர்ல பைப் சொன்னோம் பாத்தீங்களா அந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா டேப்பும் அடிச்சு வச்சிருக்கோம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ சென்டர்ல பைப் சென்டர்ல இந்த ஹோல்ஸ்ல கரெக்டா ஃபிட் பண்ணணும் இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இதான் மல்டிபோர்ட் வால்வு. அந்த வால்வு தான் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு இருக்கும். இப்போ பாருங்க இந்த வால்வுல சூடி டைப்ல ஒன்னு இருக்குங்களா வளையல் டைப்ல இருக்குங்களா ரிங் டைப்ல அது ஃபுல்லாவே கழட்டி கிளீன் பண்ணணும். இப்ப இந்த கழட்டும் பாருங்க இது போல இது வந்து கழட்டிட்டு ஃபுல்லாவே நல்லாவே கிளீன் பண்ணலாம். இப்போ பாருங்க தண்ணி எந்த கலர்ல இருக்கு அதை கழட்டி கிளீன் பண்ண உடனே எந்த கலர்ல மாறுதுன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா அது உள்ள கிளீன் பண்ணல ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னதுக்கு அப்புறம் தான் இது வந்து கழட்டி எல்லாமே கிளீன் பண்ணாங்க. பாருங்க எந்த கலர் மாறுது பாத்தீங்களா தண்ணி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அந்த அளவுக்கு டஸ்ட் ஃபுல்லாவே பிளாக்கேஜ் ஆயிருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா. பாருங்க இது போல மோட்டர் போட்டு நல்லா ஃப்ரீயா தண்ணி வந்து அதிகமா வேணும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபலுக்கு ஒர்க்கிங்க்கு. ஏன்னா கிளீன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பைப் வச்சு இது பண்ணோம்னா கஷ்டமா இருக்கும். ஒர்க்கிங் வந்து நம்மளுக்கு வந்து 1 hour வேலை வந்து பாத்தீங்கன்னா 2 hour ஆகிடும். பாருங்க தண்ணி கலரே மாறிடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு அந்த இது கிளீன் பண்ணி. இப்போ வந்து ஃபுல்லாவே கிளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல மாட்டிடலாம் எப்படி எடுத்தோமோ அதே போல கரெக்டா மாட்டிட்டு இப்போ டைட் பண்ணிடலாம். நம்ம வந்து ஃபுல்லாவே டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ற பாருங்க இதான் அந்த சென்டர்ல பைப் இருக்குங்களா கரெக்டா வச்சு மல்டிபோர்ட் வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல்லா டைட் பண்றோம் மல்டிபோர்ட் வால்வு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் மீடியா இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கார்பன் வந்து சாண்ட் வந்து டைட் பண்ணியாச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் எஃப்ஆர்பி வெசல் கார்பன் சாண்ட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பொறுமையா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும் எதனா குறையா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை எம்பிஆர் ஆரோ சேனலுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வெசலை ஃபுல்லாவே கிளீன் பண்ணியாச்சு. இப்போ பைப் வந்து எப்படி ஃபிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே பார்க்கலாம் பாருங்க. இவ்வளவு வெசல் கிளீன் பண்ணியாச்சுங்களா. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு வந்து காட்டல சாண்ட் மீடியால வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ஒண்ணு காட்டினாலே போதும் சேம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இவ்வளவு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு கீழே வச்சாச்சுங்களா. இப்ப சென்டர்ல அந்த பால் டைப்ல இருக்குங்களா இப்ப வந்து அதை டைட் பண்ணிக்கலாம் நல்லா. பாருங்க இது வந்து கிளீன் பண்ணியாச்சு நல்லா கிளீன் பண்ணிட்டு இது போல டைட் பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சென்டர்ல வெசலுடைய சென்டர்ல வச்சு கரெக்டா இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற சந்து வந்து பாத்தீங்கன்னா மூடிடணும். கேப் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடணும். பாருங்க ஒண்ணுமே பெரிய மேட்டர் இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஊனாவே வீட்டுல ஆர்வ பிளான்ட் இருந்தா நீங்க யாருமே கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. 20,000 30,000 எதுக்கு செலவு பண்ணணும். நீங்க வந்து கரெக்டா இது வந்து ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. பார்க்கணும் செய்யணும் அவ்வளவுதான் வேலையை வந்து பாத்தீங்கன்னா. அவ்வளவுதான் அந்த கப்பு டேப்ல வைக்கணும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில டேப் இருந்தாலும் டேப் அடிச்சுக்கலாம். டேப் அடிச்சிங்கன்னா என்ன சேஃப்டி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ரவுண்ட் டேப் அடிச்சிங்கனாலும் நல்லதுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார்பன் சாண்ட் மீடியா ஃபில்லிங் பண்றோம் பாருங்க. இது போலதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபில் பண்றோம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் பெருசா இருக்கிற மாதிரி வைக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எங்க கையில மேன் பவர் அதிகமா இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் நம்ம வந்து யூஸ் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா தள்ளுறதுக்கு ஒரு ஆளு இது வந்து அள்ளி கொட்டுறதுக்கு ஒரு ஆளு வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி மேன் பவர் இருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இதே ஒர்க்கர் 2 பேரும் பண்ணுவோம். ஒரு கையால வச்சுட்டு நாங்க வீடியோ பிடிச்சிட்டும் இது பண்ணுவோம். நீங்க நிறைய வீடியோல பாத்திருப்பீங்க எம்பிஆர் ஆரோ சேனல்ல இருக்கிற வீடியோல சேக்கிங் ரொம்ப சேக்கிங் ஆயிட்டு இருக்கும் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா ஒரு கையில வீடியோ வச்சுட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கா தான் இது பண்ணியிருப்போம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிருக்கு எம்பிஆர் ஆரோ சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட்டால் தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா. வீடியோல எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்க பண்ற கமெண்ட்க்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் மீடியா வந்து பாத்தீங்கன்னா கார்பன் சாண்ட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி நீங்க எக்ஸ்ட்ரா இதுல ஆட் பண்றதா இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு 25 கிலோ 30 கிலோ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்க கார்பன் சாண்ட் மீடியா எடுத்துட்டு வந்து ஆட் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் ஆட் பண்ணா நல்லது தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா நீங்க 6 மாசத்துக்கு ஒரு முறை 1 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க வந்து கிளீன் பண்ணி போட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா மேன் பவர் அதிகமா வச்சு ரொம்ப காஸ்டா வாங்குறவங்களா இருப்பாங்க. ஆர்வ பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா வெசல் சர்வீஸ் பண்றதுக்கு நீங்க ஓனா பண்ற மாதிரி ஒரு டைம் 2 டைம் நீங்க ஓனா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஓனாவே பண்ணிக்கலாம் வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் இருந்ததுன்னா.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் பண்ணியாச்சு. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த த்ரெட் இருக்கு பார்த்தீங்களா? மெயினா வந்து விரல வச்சு கிளீன் பண்றோம் பார்த்தீங்களா? அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கிளீன் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு கல் இருந்தாலும் சரி, நீங்க மல்டிபர்ட் வால் டைட் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் டைட் பண்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஆள், 3 ஆள் பிடிக்கிற இது ஆயிடும். த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா, டைட் ஆகாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கிளீன் பண்ணிடணும். எந்த அளவுக்கு மூலிய யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்றோமோ, அந்த அளவுக்கு மேன் பவர் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒர்க் இருக்காது. ஹார்ட் ஒர்க்கும் இருக்காது. பாருங்க ஒண்ணுமே இல்ல அவ்வளவுதான். மல்டிபர்ட் வால் ஃபிட் பண்ணியாச்சுங்களா? டைட் பண்ணணும். அவ்வளவுதான் 2 வால்வும் முடிஞ்சிருச்சு. உங்க எதிரே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. வீடியோவையும் பார்த்துட்டே இருங்க. சொல்றதையும் கேட்டுட்டே இருங்க. வீடியோல எந்த குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2ம் எஃப்ஆர்பி வெசல் 2ம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடா வச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான பொசிஷன்ல வச்சு இப்போ வந்து ஃபிட் பண்ண போறோம் நம்ம வந்து. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. நம்ம வந்து ஒர்க் பண்ணி ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் எப்படி செட் பண்றது வரைக்கும் பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் டோட்டலி ஆரோ பிளான்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜம்போ ஃபில்டர் எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஃபில்டர் மாத்தறதும் இருக்கு. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, மெமரின் கிளீன் பண்றது இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெசலுடைய கண்டிஷன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு மண்ணு, எவ்வளவு சாண்ட் மீடியா இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மெமரினும் கிளீன் பண்றோம், ஜம்போ ஃபில்டரும் மாத்துறோம். எஃப்ஆர்பி வெசலையும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் இன்ஸ்டாலேஷன் பண்றோம். வெசல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் கனெக்ஷனு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரா வாட்டர் கனெக்ஷனு. இன்புட்ல இருந்து நெக்ஸ்ட் அவுட்புட். அவுட்புட்ல வந்து ஃபேனர் வச்சு டைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கார்பன்ல இருக்கிற அவுட்புட்ல கை வச்சுட்டு இருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட், அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கோம். அது பிரகாரம் நீங்க கனெக்ஷன் குடுத்தாலே போதும். ஒண்ணும் பெரிய மேட்டரே இல்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ். ஒரு டைம் 2 டைம் நீங்க வந்து பார்த்துட்டாலே தெரிஞ்சிடும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹை பிரஷர் மோட்டார் எப்பயும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இது போல வெசல் கிளீன் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, பேக் வாஷ்ல போடணும். ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, பேக் வாஷ் ரின்ஸ் ப்ராசஸ்ல போட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, பேக் வாஷ்ல போட்டு நல்லாவே ஒர்க் ஆகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெமரின் கிளீன் பண்ற ப்ராசஸும் போயிட்டு இருக்கு ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜம்போ ஃபில்டர் கிளீனிங். அந்த ஜம்போ ஃபில்டர் ஹவுசிங்கே ஓப்பன் பண்ணியாச்சு. ஜம்போ ஃபில்டர் மாத்த போறோம். 20 இன்ச் ஜம்போ ஃபில்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இருந்ததால ஃபில்டர வந்து ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஃபில்டர் தான் மாத்தணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்டர எந்த அளவுக்கு நீங்க மாத்திட்டே இருக்கீங்களோ, சர்வீஸ் பண்ணிட்டே இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு மெமரினுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஏன்னா பிளாக்கேஜ் ஆகாம இருக்கும். மெமரின் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 80x40. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 25, 30, 35, 40,000 ரூபாய் வரைக்கும் அந்த மெமரினுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியோட வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு லைஃப் வரும். ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேக் வாஷ் ரின்ஸ் ப்ராசஸ்ல வைக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேக் வாஷ்ல வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரின்ஸ் ப்ராசஸ்ல வைக்கிறோம். ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்டர்ல வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேக் வாஷ் வச்சு 2த்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 சிலிண்டர்லயும் நார்மலா தண்ணி வர ஆரம்பிச்சிச்சுன்னா, நம்ம நெக்ஸ்ட் ஃபில்டர்ல வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மெமரினும் ஒரு சைடு கிளீன் பண்ணிட்டு தான் இருக்கும். பாருங்க வீடியோவ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெசல் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஆர்பி வெசல் ஃபுல்லாவே கிளீன் பண்ணியாச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க இந்த சிலிண்டர்ல என்ன யாரு இருக்கா, எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாலாம் இருந்திருப்பீங்க. வீடியோ பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். இது உள்ள இந்த மண்ணு தான் இருக்கா, கல்லு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும் வீடியோல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது செகண்ட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேக் வாஷ் ரின்ஸ் ப்ராசஸ்ல வச்சாச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேக் வாஷ் ரின்ஸ் ட்ரெயின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்டர்ல போட்டாச்சு. ஃபில்டர்ல போட்ட உடனே இங்க தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. 2மே ஃபில்டர்ல தான் இருக்கு. 2 எஃப்ஆர்பி வெசல் வந்து பார்த்தீங்கன்னா, லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஃபில்டரும் சரியாகாம அதுக்கேத்த மாரி நம்ம கரெக்ட்டா இது பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜம்போ ஃபிட் பண்ணிட்டு இருக்கோம். 2 ஜம்போ ஃபில்டரு. உங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஓடியோ ஃபில்டரும் மாத்தியாச்சு. மெமரின் கிளீனிங் ப்ராசஸும் காட்டியாச்சு. எஃப்ஆர்பி வெசலும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணியாச்சு. ஒரு ஆர்ஓ பிளான்ல ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபுல்லாவே சொல்லியாச்சு. வேற எதனா டவுட்டா இருந்தாலும் உங்களுக்கு பிளான்ட பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்துட்டே இருங்க. வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய மொபைல் நம்பர் குடுத்திருக்கேன். இதுவரைக்கும் எந்த ஒரு வீடியோலயும் மொபைல் நம்பர் குடுக்கல. டைரக்ட்டாவும் குடுக்கல. ஆனா வீடியோக்கு நடுவுல குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா. நீங்க பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம். கால் பண்ணி டவுட்டா இருந்தாலும் நீங்க கேட்க விரும்புனா கேட்கலாம் ஃபிரெண்ட்ஸ்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரிலாம் கிளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வாஷ்ல போட்டாச்சு. மெமரின் உள்ள இருக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பிளாக்கேஜ் ஆகி வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் கிளீன் பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த பைப்ல எல்லாமே அடைப்பு ஏற்பட்டு இருக்கும் பார்த்தீங்களா? ஃபுல்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ப்ராசஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ராசஸ் ஆயிடுச்சு. பழைய பைப்ல இருந்து வர பாருங்க எவ்ளோ தூரம் வருது பாருங்க. வந்து கிளீன் ஆயிடும் பாருங்க. வர வர கிளீன் ஆயிடும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் ஆயிடுச்சு பாருங்க. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல இருக்கிற அந்த பைப்ல இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் ஆயி வெளிய வந்துட்டு இருக்கு. டோட்டலாவே மாத்தியாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வர ஆரம்பிச்சுச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரா வாட்டர் பம்ப் மட்டும் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹை பிரஷர் ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஹை பிரஷர். ஹை பிரஷர் ஸ்டார்ட் பண்ண உடனே எந்த அளவுக்கு தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ். ட்ரிங்கிங் வாட்டர்னுடைய டிடிஎஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். 50ல இருந்து 150 வந்தா எக்ஸலன்ட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 30, 40 தான் வருது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி. இது வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் எப்படி அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் தண்ணி குடுக்க ஆரம்பிச்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதான் ட்ரிங்கிங் வாட்டரு. 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1000 லிட்டர் குடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 1000 லிட்டருக்கு மேலவே குடுக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ வச்சே நாங்க வந்து கண்டுபிடிச்சிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 100க்கு மேல செட்டிங் பண்ணியிருக்கோம். டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எஃப்ஆர்வி வெசல்ல இருந்து ஹை பிரஷர் மோட்டார்ல இருந்து ஒரு பைப் கனெக்ஷன் குடுத்து இதுல வந்து மிக்ஸ் பண்றோம். வேற ஒண்ணுமே பெரிய மேட்டரே இல்ல. ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் பாருங்க 18 வருது. இப்போ வந்து எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க கீழ இருக்குங்களா? இதான் வால்வு. இதோ பாருங்க கை வச்சுட்டு இருக்காங்களா? அந்த வால்வ லைட்டா ஓப்பன் பண்ணா போதும். டிடிஎஸ் கண்ட்ரோலரு. இப்போ வந்து டிடிஎஸ் செக் பண்ணலாம். நம்ம வந்து 18ல இருந்தது. 50ல இருந்து 150க்குள்ள எக்ஸலன்ட். 150ல இருந்து 250 குட்ல வரும். 50 கீழ குடிக்கக்கூடாது. 50 கீழ குடிச்சோம்னா கால்சியம், ஐரன், மினரல்ஸ் எதுவுமே கிடைக்காது. தண்ணீல வந்து பார்த்தீங்கன்னா, 50க்கு மேல குடிங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் 50க்கு மேல தான் இருக்கணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 150 வருது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டரு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா டிடிஎஸ கம்மி பண்ணியாச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 120, 130லாம் வந்தா கூட எக்ஸலன்ட் தான். கண்ட்ரோல் பண்றேன் பாருங்க. இப்ப எவ்வளோ டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.